மாரியம்மன் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு அமராவதி ஆற்றில் ராட்டினங்கள் அமைக்கும் பணி தீவிரம். மண்ணின் உறுதித்தன்மை குறித்து அதிகாரிகள் நேரில் ஆய்வு. கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு வைகாசி திருவிழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடக்கிறது. பூச்செறிதல் விழா, அக்னி சட்டி, பால்குடம், தீர்த்தக்குடம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வருகின்ற 29ஆம் தேதி அமராவதி ஆற்றில் கம்பம் விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவதையொட்டி அமராவதி ஆற்று பகுதியில் கடைகள் அமைக்கும் பணியும், சிறு குழந்தைகள் விளையாடும் ராட்டினம், பெரியவர்கள் விளையாடும் ராட்டினம் என சாகச விளையாட்டுகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை கரூர் கோட்டாட்சியர் முகமது பைசில், மாநகராட்சி ஆணையர் சுதா உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொடர்ச்சியாக கரூரில் கனமழை பெய்து வருவதால் ராட்டினங்கள் அமைக்கும் போது மண்ணின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கேட்டறிந்தனர். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு மழை பெய்யும் நேரங்களில் ராட்டினங்களை இயக்காமல் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தினர். மேலும் மாநகராட்சி நிர்வாகம், பொதுப்பணித்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அரசு துறைகளின் சார்பில் வழங்கப்பட்ட சான்றுகளையும் ஆய்வு செய்தனர். சம்பந்தம் இருக்குல்ல யார்